இப்ப தர்மபுரி ஓசூர் நடந்த வழக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்கான இஷ்யூ. இதுவரைக்கும் வழக்கறிஞர் வெட்டியிருக்காங்க. யாரும் அந்த கோர்ட் நெக்பேட்டோட யாரும் வெட்டது கிடையாது. பொதுமக்களையும் வெட்டலாம், வழக்கறிஞர்களையும் வெட்டலாம், பகுஜன் சமாஜ் தலைவர் சாம்சாங்கி துணை தெரிய வெட்டலாம். அப்ப லான் ஆர்டருங்கிறது இல்ல. நீதிமன்றத்துக்கு அருகிலேயே நீ 11 இடத்துல பொதுமக்கள் பார்க்கிற இடத்துல வெட்டியிருக்க. நாங்க தான் நீதிபதிகளாரோ, நாங்க தான் நீதிமன்றம், நாங்க தான் அவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்கறாங்க பிரதர். அப்போ உங்களை வெட்டினாலும் வேடிக்கை பார்ப்பாங்க பொதுமக்கள். சோ தமிழக மக்கள் அனைவருமே பக்கா சுயநலவாதிகள் ஆயிட்டாங்க, பக்கா பேடி ஆயிட்டாங்க. புடவை தான் கட்டணும் போல இருக்கவங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும், உதயநிதி துணை முதல்வரையும், சட்ட அமைச்சர் எனது முன்னாள் நண்பர் மிஸ்டர் ஹானரபிள் ரகுபதி அவர்களையும் அனௌன்ஸ் பண்ணா கூட எங்க ஆளுங்க அப்பீர் ஆயிட்டு அரசு வழக்கறிஞர் யாரும் பாய்க்காட்டு இப்ப தர்மபுரி ஓசூர் நடந்த வழக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்கான இஷ்யூ. இதுவரைக்கும் வழக்கறிஞர் வெட்டியிருக்காங்க. யாரும் எங்க ரோப்ஸ் யூனிஃபார்ம் இருக்கு பாருங்க, அந்த கோர்ட் நெக்பேட்டோட யாரும் வெட்டினது கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் ஆயிடுது? பொதுமக்களையும் வெட்டலாம், வழக்கறிஞர்களையும் வெட்டலாம், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மை டியர் பிரதர் சாம்சாங்கி துணை தெரிய வெட்டலாம். அப்ப லான் ஆர்டருங்கிறது இல்ல. பயம் அப்படிங்கிறது போயிடுச்சு. அப்கோர்ஸ் நீங்க உடனே சொல்வீங்க, அவனுக்கு அந்த கிளர்க்கோட களத்தொடர்பு இருந்தது, அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான், தாங்காம வெட்டினான். வாட் எவர் த காசஸ் தே மே பி, நான் அந்த காசுக்கு வரல. நீ வழக்கறிஞர் யூனிஃபார்ம்ல இல்லாத போது கோர்ட்டுக்கு வெளியில போய் அவனை அடிச்சு உழைச்சி கொலை பண்ணியிருந்தா உன் பாசல் என்மைட்டி, உன் பொண்டாட்டி அவளும் வக்கீல், அவளை டார்ச்சர் பண்ணா, டேட்டிங் பண்ணா, இல்ல அவனை ஓடி போனா, ஏதோ ஒரு கதை வச்சுக்கோ, நீ கிளர்க்கா இருந்துக்கோ, வெட்டு. நீதிமன்றத்துக்கு அருகிலேயே நீ 11 இடத்துல பொதுமக்கள் பார்க்கிற இடத்துல வெட்டியிருக்க அப்படின்னா அப்ப வழக்கறிஞர் மேலேயும் பயம் இல்ல. இன்றைய வழக்கறிஞர்கள் தான் நாளைக்கு நீதிபதிகள். நாங்க தான் நீதிபதிகளாரோ, நாங்க தான் நீதிமன்றம், நாங்க தான் சட்டம். பயம்ங்கிறது இல்லாம போச்சு. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, ஏதோ ஒரு காரணம் வெட்டிட்டு இருக்கான் அப்படின்னா அவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்கறாங்க பிரதர். அப்ப உங்களை வெட்டினாலும் வேடிக்கை பார்ப்பாங்க பொதுமக்கள். எவனாவது ஒருத்தன் அந்த ரோட்ல உள்ள கல்லையோ கடப்பாறையோ ஏதோ ஒன்று எடுத்து தூக்கி போட்டு ஓடி போயிருப்பாங்க. ஸோ ரசிச்சு வேடிக்கை பார்த்து அதை வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க அப்படின்னா தமிழக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? சரி, நாளைக்கு அவனையும் வெட்டினா அவன் பொண்டாட்டி, அவன் பொண்ணு குழந்தைய வெட்டினா என்ன பண்ணுவீங்க? சோ தமிழக மக்கள் அனைவருமே பக்கா சுயநலவாதிகள் ஆயிட்டாங்க, பக்கா பேடி ஆயிட்டாங்க. புடவை தான் கட்டணும் போல இருக்கவங்க எல்லாம். ஒருத்தன் கூட ஆண்மகன் கிடையாதா? ஒருத்தன் கூட ஒரு வீரன் கிடையாதா? ஒருத்தன் கூட சமுதாயம் ஏதோ ஒரு ரீசன் இருந்துட்டு போட்டாங்க. XYR ரீசன். பட்டப்பகல்ல கோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு அட்வொகேட் ரோஸ்ல வெட்டுறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பொதுமக்கள் ஏதோ ஒன்று எடுத்து நீங்க தூசி வீசிருக்கலாம்ல. ரிலாக்ஸ்டா வெட்டுறான், ரிலாக்ஸ்டாக பெற்றா மக்கள் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா அந்த மக்கள் மனநோயாளிகளா, இல்லை அவங்கெல்லாம் பேடிகளா, சுயநலவாதிகளா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாடு எங்க போய் கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சந்திரிச்சு கிடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்தோட தான் பதிவை நான் ரிஜிஸ்டர் பண்றேன். வெரி பேத்தட்டிக். அட்வொகேட்டுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. தனிப்பட்ட காரணங்களுக்காக மாடர் நடந்தா கூட கோர்ட்டுக்கு முன்னாடி ரோப்ஸில் வெட்டுறான் அப்படின்னா கொலை செய்யக்கூடிய துணிவு அவனுக்கு எப்படி வந்தது? கொலை செஞ்சா நமக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும், மரண தண்டனை கிடைக்கும். ஏன்னா உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அவன் ரெக்கவர் ஆவானா இல்லையான்னு தெரியாது. இஸ் கண்டிஷன் இஸ் அன்ஸ்டேபிள். ரெக்கவர் ஆனா ஒரு வேலை ஒரு 10 இயர்ஸோட அவன் 2 பேருக்கும் போகும். அதுல அவர் அக்யூட் ஆயிடுவாளா இல்லைன்னு தெரியாது. இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா ரொம்ப வேதனையான விஷயம். வழக்கறிஞர்களை வெட்டியவனுக்கும், வழக்கறிஞர்களை தாக்கியவனுக்கும், வழக்கறிஞர்களை கெட்ட வார்த்தையில திட்டியவனுக்கும், கொலை முயற்சி பண்ணவனுக்கும் ஆதிரார்த்தி எங்களுக்கு தானே போறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ உனக்கு பணம் தானே முக்கியமா இருக்கு. உன் சகோதர வழக்கறிஞர், உன் சகோதரி வழக்கறிஞரை வெட்டியிருக்கான், கேடுத்தனமா பேசியிருக்கான், அடிச்சிருக்கான், ஓய்ச்சிருக்கான், கொலை மிரட்டல் விடுத்திருக்கான்னு நீங்க போலாமா? ஆனா நம்ம ஆளுங்க பணம் கொடுத்தா போற வக்காலத்து போட்டு அவனுக்கு வாதாடுறாங்களே, அவனை போய் என்ன பண்ணுவீங்க? உடனே கேட்க கூடாது. அரசியல் சாஸ்திரத்துல எல்லா அக்யூஸ்டுக்கும் நம்ம எய்ட் பண்ணி தான் ஆகணும். லீகல் எய்டுங்கிறது அடிப்படை உரிமை, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் உனக்கு மனசாட்சின்னு ஒன்று வேணும்ல. இதெல்லாம் விட்டுரு. அரசியல் சாஸ்திர சட்டத்தை மறந்துரு, அடிப்படை உரிமை மறந்துரு. உன் கண்ணை குத்திருக்கான்ல, அப்ப நீ ஆதரவாதையாவது விலகலாம்ல. அதுவும் பண்ண மாட்டாங்க எங்க ஆளுங்க. நீங்க என்ன பாருங்க, அந்த பிரதர் அட்வொகேட்டை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ கொலை முயற்சி நடத்தியிருந்தாலும் சரி, அவர் ஒரு கால் இறந்து போனாலும் அந்த 2 பேருக்கும்
அந்த லேடி வக்கீலுக்கும் அந்த கிளர்க்குக்கும் எங்கள் ஆளுங்க வக்காலத்து போட்டு வழக்கு நடத்துவாங்க. இதுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். ஸோ கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு, நாங்கள் ரோல் மாடலாக இருக்கணும், ரீல் மாடலாக இருக்கக்கூடாது, முன்மாதிரியாக இருக்கணும், கான்டெக்ட் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கு போய்விட்டது. எங்களுடைய ப்ரொஃபஷன் நோபல் அப்படிங்கிறது இக்னோபுளாக மாறிக்கொண்டு வருகிறது. இன்னும் 20 வருடங்களுக்கு அப்புறம் இப்படியே இருந்ததுன்னா இன்றைய வழக்கறிஞர்கள் தான் ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி நாளைய நீதிபதிகள். அப்ப நீதித்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை. என்னை போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வழக்கறிஞர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலையில் இருக்கிறது. வெரி சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். இருந்தாலும் தமிழக அரசு முத்தாய்ப்பாக உடனடியாக கர்நாடகத்துல கேரளாவில் இருக்கிற மாதிரி வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நீங்க பில்ல டிராட் பண்ணி அதை கமிட்டிக்கு அனுப்பிச்சு கவர்னர் ஒப்புதலோட வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் 2024 அப்படின்னு கொண்டு வந்து நிறைவேற்றி, நாங்களும் பொதுநல அலுவலர்கள் தான், நாங்களும் பப்ளிக் சர்வன்ஸ் தான், பல வழக்கில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னு ஹானரபிள் தமிழக முதல்வர் மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும், உதயநிதி துணை முதல்வரையும், சட்ட அமைச்சர் எனது முன்னாள் நண்பர், வெரி குட் பர்சனாலிட்டி, அவரும் வழக்கறிஞர் மிஸ்டர் ஹானரபிள் ரகுபதி அவர்களையும் வேண்டி விரும்பி எங்களது தமிழக வழக்கறிஞர்கள் சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பல வழக்கறிஞர்கள் வந்து கோவிட்-19 தாக்கப்பட்டார்கள் காவல்துறையினர். தனுஜா ராஜன், பிரீத்தி ராஜன் அவமரியாதை செய்யப்பட்ட வழக்கில் மைசெல்ஃப், ஃபார்மர் பார் கவுன்சில் சேர்மன் டி செல்வம், மிஸ்டர் த கிரேட் பால் கனகராஜ்லாம் நாங்கள் அப்பீரான லூயிசால் ரமேஷ்லாம் என் மேலே கண்டெம்ட் எடுத்தார் ஹானரபிள் ஜட்ஜ். அது கேஸாக வந்து எனக்கு பனிஷ்லாம் பண்ணாங்க. நான் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் சட்ட சீட் பண்ணேன், அது வேறு விஷயம். அப்பெல்லாம் நீங்கள் வழக்கறிஞர்கள் போராட யாருமே வரல. அதனால் எங்களுடைய சமுதாயத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லை. ஒரு பாய்காட் அனௌன்ஸ் பண்ணால் பாய்காட் என்பது சட்டவிரோதம். எப்படி டாக்டர் ஸ்ட்ரைக் வந்து எசென்ஷியல் சர்வீஸில் அது வருது, இல்லீகல் அன்லாஃபுல் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய பாய்காட் அப்படிங்கிறது வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுடைய பல தீர்ப்புகளில் வந்து சட்டவிரோதம் தான். ஆனால் சில காரணங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணால் கூட எங்கள் ஆளுங்க அப்பீர் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் யாரும் பாய்காட் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுங்க. ப்ரைவேட் அட்வொகேட்ஸ் மட்டும்தான் பாய்காட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் அப்பீர் ஆகி அவங்க அட்டன் பண்ணுவாங்க கோர்ட்டை. அரசு டாக்டர் மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க பிரச்சனைக்கு. ஸோ எங்களுக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது போச்சுங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ஜாதியை சார்ந்து இருக்கிறார்கள், ரிலிஜனை சார்ந்து இருக்கிறார்கள். ஜாதி, இனம், மதம், மொழி இவற்றை மறந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற மாதிரி அனைவரும் வழக்கறிஞர் ஜாதி, அனைவரும் அட்வொகேட் கம்யூனிட்டி அப்படின்னு எங்கள் ஃபெட்டர்னிட்டிக்கு உணர்வு வரலை. அதனால் எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. அதை நீங்கள் தான் இப்போ கேட்குறீங்களே, கேள்வி கேட்குறீங்களே, இவ்வளோ பேச்சு பேசுகிறியா நீ? 2009 அடின்னு அடித்தான் போலீஸ் உங்களை. நீதிபதி நீதியரசி லேட் சுகுணாவை அடித்தாங்க, நீதிபதி ஆறும் ஆயுதனை அடித்தாங்க. என்னையா நீ நீதி கிடைச்சிது? அடித்த அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் டிஜிபி ரிட்டையர் ஆகி போயிட்டான். யாருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, ஜம்முன்னு இருக்காங்க. என்ன சாதித்தீர்கள்? 2009 அந்த கருப்பு தினம் நம்ம அனுசரிக்கிறோம் ஒவ்வொரு வருடமும். நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அன்னைக்கு அடிபட்டவர்கள்லாம் இன்னைக்கு ஆனரபிள் ஜட்ஜஸ் ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ், லோவர் கோர்ட்ஸ் அண்ட் ஆனரபிள் ஹை கோர்ட்ஸ். ஏதாவது செய்ய முடிந்ததா? ஒன்றும் பண்ண முடியல. இதான் வந்து நேசனமான உண்மை. ஸோ எங்கள்கிட்ட என்றைக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லாவற்றையும் சாராது, இந்த மதம் ஜாதியெல்லாம் சாராது, மறந்து ஒரே ஜாதி ஒரே இனம் அப்படின்னு ஒற்றுமை என்றைக்கு எங்களிடம் வருகிறதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கு பதவி வேணும். அவங்க என்ன பண்ணணும்? ஆளும் கட்சி நாங்கள் வழக்கறிஞர்கள், நாங்கள் அரசு வழக்கறிஞர்கள், எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், காயப்படுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அப்போ நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. அப்படி இல்லையா
அரசு வழக்கறிஞர்கள் பதவியை நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம் அப்படின்னு எங்கள் சமுதாயத்தை சார்ந்த டிஎம்கே அட்வொகேட்ஸ் ரிசைன் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஏன் ஏடிஎம்கேல பண்ணுவீங்க? யாரும் பண்ண மாட்டாங்க. இதுதான் எங்கள் சமுதாயம். ஒற்றுமை இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.